ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ முகப்புரை. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னா, அரசியலமைப்பின் உருவாக்கம் பிளஸ் அரசியலமைப்போட பின்னணி அது எல்லாமே பார்த்துட்டோம். முகப்புரை அடுத்தது. ஸோ இது அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரையா? ஓகே. அமெரிக்க அரசியலமைப்பு நம்ம அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து இந்த கண்டென்ட் எடுத்துட்டோமா? இந்த கண்டென்ட் முகப்புரைன்ற கண்டென்ட் எங்க இருந்து எடுத்தோம்? அமெரிக்கா. 13 டிசம்பர் 1946 அன்று அறிமுகப்படுத்தப்பட்ட நேருவோட குறிக்கோள் தான் என்னது? இந்த குறிக்கோள் தீர்மானம் 13 டிசம்பர் 1946. அது ஏத்துக்கிட்டது 1947 ஜனவரி 22. ஓகேங்களா? சோ இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை தத்துவமா? ஆமா தானே? இந்த புக்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்துட்டாங்க. என்ன இருக்குன்னா, இந்திய மக்களாகிய நாங்க என்ன பண்ண போறோம், எங்களுக்கு நாங்களே சட்டத்தை ஏற்றுக்கிறோம். இந்த சட்டம் நவம்பர் 1946 அன்னைக்கு கையெழுத்து போட்டு அன்னைக்கு ஏத்துக்கிட்டோம். 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இந்த இந்த அரசியலமைப்பு என்னத்தை கொண்டு இருக்குன்னா, இந்திய மக்களுக்கான இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு வழங்க போகுது. எல்லாருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதியை கொடுக்க போகுது. சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரன்ற கண்டென்ட் எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றது. அப்புறம் தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடை வழங்க போறோம் அப்படின்னு நமக்கு நாமே எழுதிக்கிட்ட ஒரு இதுதான் என்னது இந்த அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி மொத்த அரசியலமைப்போட கண்டென்ட்டை தூக்கி ஒரே பேஜ்ல வைக்கிறோம் இல்லையா? அதோட ஏம் என்ன, தத்துவம் என்னன்னு சொல்லி வைக்கிறோம் இல்லையா? அதுதான் இது. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு திட்டத்தை படிக்கணும்னா அந்த திட்டம் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவோம், இந்த திட்டம் துவங்கப்பட்ட நேரம் இடம் பார்த்துடுமா, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த திட்டத்தோட நோக்கம்னு ஒண்ணு பார்ப்போமா? பார்ப்போமா? அந்த நோக்கம் தான் என்னது, அந்த நோக்கம் தான். இப்ப என்ன, இப்ப புதுமை பெண் திட்டத்தோட பயன் என்ன, புதுமை திட்டம் பற்றி பரிசா படிக்க போறோம். ஆனா இன்ட்ரோல என்ன சொல்லிட்டோம், இந்த புதுமை பெண் திட்டம் பெண் கல்விக்கு ஊக்குவிக்குது. அப்புறம் என்ன பார்த்தோம், பெண்களுக்கு பொருளாதார இதை கொடுக்குது, பொருளாதார பங்கு அதிகாரத்தை கொடுக்குது, இடைநிற்றலை குறைக்குதுன்னு ஒரு முன்னாடியே ஒரு ஷார்ட் நோட்ஸ் போடும் இல்லையா? அந்த நோட்ஸ் தான் என்னன்னா இது. ஓகேவா? ஸோ 1947 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எப்போ முகப்புரை நம்ம அரசியலமைப்புல வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குறிக்கோள் சட்டத்தை எப்ப முகப்புரையா மாற்றி வைக்கிறாங்கன்னா 1946 நவம்பர் 26 அன்னைக்குதான் இது என்னவா மாறும், முகப்புரையாக மாறும். சோ நம்ம முகப்புரை இதுதான். ஓகேங்களா? நம்ம முகப்புரை எப்படி இருக்கும், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிரிம்பிள் வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா, அதாவது என்னது, இந்திய மக்களாகிய நாம். கரெக்டா? சோ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப்ப கேள்வி, இதே ஒரு கேள்விதான். முகப்புரை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான அதிகாரம் யார்கிட்ட இருந்து பெறப்படுது? ஆப்ஷன் ஏ பிரதமர், ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி சட்டமன்றம், ஆப்ஷன் டி மக்கள், இந்திய மக்கள். ஓகே ஓகே. The people of India having solemnly resolved to constitute India into a என்னது சாவர்ஜின், என்ன சொன்னோம், சாவர்ஜின் இறையாண்மை மிக்க, சோசியலிஸ்ட் சமதர்ம, செக்குலரிசம் சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் என்ன பார்த்தோம், மக்களாட்சி குடியரசு. ஓகேவா? அண்ட் டு செக்யூர் டு ஆல் சிட்டிசன், செக்யூர் பாதுகாப்பு கொடுக்குறது மக்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் என்ன பண்ணுவோம், ஜஸ்டிஸ் என்ன, நீதி. கரெக்டா? என்ன நீதி, சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல். அடுத்த பேராகிராஃப் என்ன சொல்லுது, சமூக பொருளாதார அரசியல் நீதி. அப்ப இந்த பாயிண்ட் எங்க இருந்து அர்த்தம், இந்த பாயிண்ட் எங்க இருந்து அர்த்தம், சமூக பொருளாதார அரசியல் நீதி. வெரி குட். ரஷ்ய புரட்சி அப்போ 1917 1917 ரஷ்ய புரட்சி இதை எடுத்துட்டோம். ஓகேவா? அப்ப ரெண்டாவது என்ன இருக்கு, சமூக பொருளாதார அரசியல் நீதியை சொல்லுது. மூணாவது என்ன சொல்லுது, லிபரேட்டரினா நீதி பார்த்தோம். லிபரேட்டரினா என்ன சொன்னோம், சமதர்ம என்ன பார்த்தோம், சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம். ஓகேங்களா? இது என்ன, லிபரேட்னா என்ன அர்த்தம், ஈக்குவலிட்டினா சமத்துவம். கரெக்டா? பேட்டர்னிட்டினா என்ன, அப்ப சுதந்திரமா இது? எனக்கு நான் இங்கிலீஷ் மீடியம்ல யாராவது இருந்தா சொல்லுங்க. சரி விடுங்க. சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்தையும் வழங்குறோம். இது மூணு எங்கிருந்து எடுத்துட்டோம், பிரெஞ்சு புரட்சி 1789. ஓகே. இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி 26 எப்ப ஏத்துக்கிட்டே, இது ஒண்ணு விட்டுட்டோம். ஓகேங்களா? இந்த இது பாருங்க, நடுவுல ஒண்ணு இருக்கு இல்லையா, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தோட என்ன பண்ணுவோம்னா, இந்திய தேசிய, இங்க பாருங்க, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். யூனிட்டி ஒருமை மற்றும் இன்டெகிரிட்டினா ஒற்றுமை. ஒருமை மற்றும் ஒருமைப்பாடு, தேசிய ஒருமை மற்றும் ஒருமைப்பாடு. ஓகேங்களா? இந்த வார்த்தையை தான் நம்ம எவ்வளவு சேர்த்தோம், இந்த ஃபர்ஸ்ட் வந்த இதுல என்ன வார்த்தை இருக்கான்னா, இன்டெகிரிட்டி இருக்காது, ஒருமைப்பாடுன்ற வார்த்தை இருக்காது. வாய்ஸ் கேக்குதா? எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. நம்ம ஓகே ஒரே நிமிஷம், நான் அந்த ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ்ல வாய்ஸ் கேட்காம போகும். வாய்ஸ் கேட்காம போயிட்டு அப்புறமேட்டு கேட்கும். ஒரு 2 மினிட்ஸ் இது கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகேங்களா? சோ நம்ம இந்த இன்டெகிரிட்டின்ற வார்த்தை, அதான் ஒருமைப்பாடுன்ற வார்த்தை எப்ப சேர்த்தோம்னா 1976ல நம்ம என்னென்ன வார்த்தையை சேர்த்தணும்? 1976 சட்டத்திட்டத்துல முகப்புரை ஒரே முறை திருத்தப்பட்டது. அப்போ வந்து நம்ம என்ன வார்த்தை திருத்தணும்? ஒண்ணு வந்து சமய சார்பற்ற, பார்த்தோமா? சமய சார்பற்ற, சமதர்ம சமய சார்பற்றன்ற வார்த்தை, ரெண்டு வார்த்தையும் பிளஸ் இந்த ஒருமைப்பாடுன்ற வார்த்தையும் நம்ம என்ன ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு பண்ணோம் சேர்த்தணும். ஓகேங்களா? ஒற்றுமை ஆல்ரெடி இருக்கும். ஒற்றுமை ஆல்ரெடி இருக்கும். 1946 49 வந்துடும். எதுதான் நம்ம சேர்த்தணும்? ஒருமைப்பாடுன்ற வார்த்தையை தான் நம்ம சேர்த்தணும். நான் சொல்றது புரிதுங்களா? சொல்லலாம். சோ அப்ப இதை வந்து நம்ம எப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 26 நவம்பர் அன்னைக்கு கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இயர் பை அடாப்ட் என்ஆக்ட் அண்ட் கிவ் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். நமக்கு நாமே என்ன பண்ணிட்டோம்? எழுதி ஏத்துக்கிட்டோம்னு சொல்றோம். ஓகே, அடுத்த போலமா தனிப்பட்ட ஜனநாயக குடியரசு என்ற சொற்றொடரை ஏற்றுக்கொண்டது. தனிப்பட்ட ஜனநாயக குடியரசு இதுவரை ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டதா? அதான் நான் சொன்னேன் இல்லையா, 1976ல நம்ம என்னென்ன பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து சார்ஜின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தது. 1976 42வது சட்டத்திட்டம் மூலியமா தான் நம்ம எதை சேர்த்துட்டோம்? சோசியலிஸ்ட், சமதர்மன்ற வார்த்தை, செக்குலர், சமய சார்பின்மை, இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு சொன்னா இந்த 3 வார்த்தையும் நம்ம சேர்த்துட்டோம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? இன்டெகிரிட்டின்ற வார்த்தை, ஓகேங்களா, 6வது பேஜில் உள்ள இன்டெகிரிட்டின்ற வார்த்தை எதை குறிக்குது? 6வது பத்தியில், முகப்புரையில் உள்ள 6வது பத்தியில் உள்ள இன்டெகிரிட்டின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா என்ன இருக்கும்? அது ஒரு இது வரும், நேர்மை. ஓகேங்களா? என்ன வரும்? நேர்மை. ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? நேர்மை அதுக்கான ஆன்சர். சரி போலாமா? ஓகேவா? இது வந்து ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சரி, இதை வந்து யார் எப்படி இதுலதான் நம்ம அடிக்கடி இது பண்றோம். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் இது வச்சுட்டு நம்ம நோட் பண்ணிச்சுன்னா, சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் என்னவா முகப்புரையை சொன்னாரு? நீண்ட கால கனவு அல்லாடி. ஓகேங்களா? அல்லாடி அப்ப கனவு வந்து என்ன வந்துச்சுன்னா அல்லாடி வந்துருச்சு. ஓகேங்களா? சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேவா? கிருஷ்ணசாமி ஐயர் என்ன சொல்றாரு? சாமின்னு வருது. சாமி வந்தா கனவு, அவ்வளவுதான். கனவுல சாமி வந்து நோட் பண்ணி வச்சுங்க, நீண்ட கால கனவு. அது வந்து KM முன்சி. KM முன்சினால என்ன சொன்னேன்? ஜாதகம். முன்சினாலே என்ன சொன்னேன்? ஜாதகம். ரமேஷ், நீங்க பேசுறது சரியா கேட்கல ரமேஷ். நீங்க வந்து கொஞ்சம் நீங்க பேசுறது கேக்குதானா? கம்மியா கேக்குது. கிட்ட வச்சு பேசுங்க. இல்லைன்னா முன்சி ஜாதகம். சரிங்களா? அப்புறம் வந்து பண்டிட் தாகூர் தாஸ் பார்காவா. பண்டிட் தாகூர் தாஸ் பார்காவா. தாகூர் தாஸ் பார்காவா என்ன சொன்னா? மிக முக்கியமான பகுதி. அப்புறம் என்ன சொல்றது? மெயினா ஆன்மா, திறவுகோல். மெயினா அவர் கேட்கறது வந்து பார்காவனா திறவுகோல் வரும். நல்ல கவனிக்கணும். பார்காவா திறவுகோல், சாவி, கீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ்ல கீ வரும். ஓகே, அதே மாதிரி நகை பெட்டி, அளவுகோல் எல்லாமே நோட் பண்ணுங்க. இதுல அடிக்கடி கேட்கக்கூடியது என்னன்னா, ஆன்மான்ற வார்த்தையும் திறவுகோல்ன்ற வார்த்தையும் சொன்னது யாருன்னா கேட்பாங்க. மிக முக்கியமான பகுதி இது ஆன்மா, இது திறவுகோல், இது நகை பெட்டி, அளவுகோல். ஓகேங்களா? ஜொல், நகை பெட்டி நோட் பண்ணி வச்சுங்க. ஜொல்னு இருக்கும். அளவுகோல் வந்து யார் டிஸ்ட்ரிக், இது எல்லாமே யார் டிஸ்ட்ரிக், இதெல்லாம் வச்சுனாலே பார்க்காம. நெக்ஸ்ட் சொல்லலாமா? சார் NS பார்க்கர் ஒரே இதுதான். NS பார்க்கர் என்ன பார்ப்போம்? கீநோட், முக்கிய குறிப்பா. NS பார்க்கர் அடையாள அட்டைன்னு சொல்லுவாரா? அப்படிதான் சொல்லுவாரு. பார்க்கிவாலாவாரு. கீழே வரும். ஓகே, NS பார்க்கர் வந்து முக்கிய குறிப்பு, கீ நோட். ஓகே, நான் அதை மட்டும் இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லிருப்பாருங்க சார். இவர்தான் திறவுகோல். சார், இந்த பாயிண்ட் எல்லாம் தமிழ்ல பாத்துக்கிறத விட கொஞ்சம் இங்கிலீஷ்ல பார்த்தா ஈஸியா இருக்கும்ல சார்? ஆமா, அதுதான் ரெண்டுமே இருக்குது. எர்னஸ்ட் பார்க்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பார்க்கருங்க சார். ஓகே, திறவுகோல் நோட் பண்ணீங்க. திறவுகோல். ஓகே, அப்ப இங்க இவரு சொன்னதுக்காரு கீ. ஓகே, மேபி. ஓகே, இவர் வந்து ஆன்மா. ஏன்னா இவரை பத்தி அடிக்கடி கேட்கறது இந்த சோல், அது கேட்பாங்க, ஜோல் கேட்பாங்க. பிளஸ் வந்து முக்கியமான பகுதி, அதை நோட் பண்ணீங்க, மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட். ஓகேங்களா? சோ இவர் வந்து கரெக்டா NS பார்க்கர் அதிகமா கேட்கறது வந்து திறவுகோல் தான். இது இந்த ஆமா திறவுகோல். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. திறவுகோல், கீநோட், அப்புறம் கீநோட், முக்கிய குறிப்பு. இது ரெண்டும் இவர் NS பார்க்கர் வந்து திறவுகோல், கீநோட். நெக்ஸ்ட் இதயத்துல்லா வந்தாலும் என்ன சொல்லுவாரு? இவர் வந்து அமெரிக்க அரசியலமைப்போட ஒப்பிடுவாருன்னா, preamble is the soul of our constitution which lays down the pattern of our political society. It contains a solemn resolve which nothing but a revolution can alter. இது அவர் தமிழ்ல இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். சரி, கீழே இல்லைன்னு நினைக்கிறேன். இதயத்துல்லா நினைச்சீங்க ஒரே வார்த்தையில. ஓகே, சொல்லுங்க. அமெரிக்க முகவுரையை விட மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சாகம்னு சொல்லியிருப்பாருங்க சார். வெரி குட். அமெரிக்க அரசியலமைப்பை விட உயர்வானது. இந்த பையன் தான் கேட்டேன். அமெரிக்க அரசியலமைப்பை விட என்னது உயர்வானது? ஏன்னா நம்ம எங்கிருந்து அரசியலமைப்பு கான்செப்ட் எங்கிருந்து எடுத்தோம்? அமெரிக்கா வந்து எடுத்தோம். சோ அதனால அமெரிக்க அரசியலமைப்பை விட உயர்வானது. ஓகேனா? பிளஸ் வந்து இது என்ன சொல்றாரு?
உயிர் மூச்சு பண்றதுன்னு சொல்ல வராரு. அவ்வளவுதான். பிளஸ் இந்த சோல் அரசியலமைப்பு ஆஃப் அவர் சட்டத்தின் உயிர் கான்ஸ்டிடியூஷன். மூச்சு. அரசியலமைப்பு கட்டத்தின் உயிர் மூச்சானது இதயம் பிளஸ் ஞாபகம் வச்சுக்கலாம் சார். உயிர் மூச்சுனா இதயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா வெரி குட். உயிர்னா இதயம். வெரி குட் சூப்பர். ஓகேங்களா? இதயத்துலனா உயிர் மூச்சு. அந்த பாயிண்ட் காமிச்சீங்க. மெயினா வந்து அமெரிக்காவோட கம்பேர் பண்ணது இவர் மட்டும் தான். சரிங்களா? வாழ்க்கைவாலா அடையாள அட்டை, வாழ்க்கைவாலா அடையாள அட்டை. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். அடிக்கடி கேட்கக்கூடியது நம்ம போட்டோம். கொஸ்டின் பார்த்தாலே போட்டோம். ஓகே நெக்ஸ்ட் போலாமா? ஸோ அது சார் என்னென்ன அத இருக்கு? மாதிரி வழக்கறிஞர்களின் சொர்க்கம்னு ஏவி டைசி சொல்லியிருப்பாருங்க சார். வழக்கறிஞர்களின் சொர்க்கம். ஆமா ஏவி டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொன்னதாரு ஏவி டைசி. நோட் பண்ணி வச்சுங்க. சார் ஜென்னிங்ஸ் சார். வழக்குகளின் சொர்க்கமே அப்படின்னு சொன்னது ஜென்னிங்ஸ் சார். ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்குகளுக்கு வந்து ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்குகளின் சொர்க்கமே முகவுரை. அது வந்து ஐவர் ஜென்னிங்ஸா? எஸ் சார். இது வந்து யாருன்னா ஏவி டைசி என்னன்னா வழக்கறிஞர்களின் சொர்க்கம். இது இது வரும் ஆமா சார். வழக்கு ஒண்ணு தனியா வரும், வழக்கறிஞர்கள் தனியா ஒண்ணு வரும். அதான் வழக்குக்கு ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்குக்கு ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்கறிஞர்களுக்கு ஏவி டைசி. நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? போலாமா? அடுத்து வந்து இப்ப அந்த அரசியலமைப்புல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அதிகாரம் பெறப்பட்ட மூலம். எங்கிருந்து அதிகாரத்தை எடுத்தோம்? சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி மக்கள், பீப்புள். பார்த்தோமா? சொல்லிட்டேனா? அங்கதானே ஸ்டார்ட் இது. இந்தியன் பீப்புள் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே நேச்சர். அரசின் இயல்புகள். இந்த அரசின் இயல்புகள் எப்படி இருக்குன்னா இறையாண்மை, சமதர்மம். அப்படியே ஆர்டர் வைஸா தானே வரும். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடிச்சல், சாவர்ஜின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஓகேவா? ஓகே. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி நோக்கம். இதோட நோக்கம் என்ன? நம்மளோட இந்திய அரசியலமைப்போட நோக்கம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லும்? நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா? நீதினா என்ன? நீதி அரசியல், சமூக, பொருளாதார நீதி. சுதந்திரம் ஓகே, லிபரேட்டினா சுதந்திரம், ஈக்குவலிட்டினா சமத்துவம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சகோதரத்துவம். சரிங்களா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஓகே. வழக்கு மற்றும் திருத்தங்கள் பார்த்தலாமா? பெருபாதி வழக்கு என்ன போட்டோம்? யூனியன் வழக்கு 1960. ஓகே. இது இந்திய அமைப்பின் பகுதி அல்லன்னு சொல்லிட்டோம். ஓகே. அடுத்து வந்து உச்ச நீதிமன்றம் முகப்புரை ஒரு அரசியலமைப்பின் பகுதி அல்லன்னு சொல்லிடுச்சு. அடுத்தது கேசவானந்த பாரதி வேஸ்ட் கேரளா மாநிலம். இது வந்து 1960. நோட் பண்ணிருக்கேன். ஓகே. இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா கேசவானந்த பாரதி 73 தாங்க சார். 73. 1900. அது பெருபாதி வழக்கு வந்து 1960. இது 73. சரிங்களா? இது என்ன? அரசியலமைப்பின் ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லும்? இது வந்து அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பா மாத்தாம திருத்தலாம். கட்டமைப்பா மாற்றக்கூடாது. 1973 கேரளா பண்ணிக்கலாம். அதான் இங்க வாங்க. இந்தியா விஎஸ் நுகர்வோர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம். ஒரு இப்போ நம்ம கிட்ட வந்து என்ன அப்படின்னா இந்த கேஸுக்கு அப்புறம் வந்து இந்த 2007 ஒரு கேஸ் போயிட்டோம். அதாவது 2007 ஒரு கேஸ் நடக்கும். அதாவது 9வது அட்டவணையில இருக்கிறத வந்து திருத்தக்கூடாது, உச்ச நீதிமன்றம் வந்து கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி போயிட்டோம் இல்லையா? அப்ப 2007 ஒரு தீர்ப்புல என்ன சொல்லணும்னா நீங்க வந்து 9வது அட்டவணையில இருக்கிறதையும் யாரு கேள்வி கேட்க முடியும்? உச்ச நீதிமன்றம் திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க முடியும்னு சொல்லி அது எப்பல இருந்து நடைமுறை? எந்த வருஷம் இருந்து? 1974 ஏப்ரல் 23 சம்திங் வரும். ஏப்ரல் 24 1973 நினைக்கிறேன். 1973 ஏப்ரல் 24 இருந்து அதுக்கப்புறம் இயற்றப்பட்ட சட்டங்கள் என்ன அங்க கொண்டு போய் வச்சோம் இல்லையா? 9வது அட்டவணையில வச்சதை உச்ச நீதிமன்றம் நினைச்சா கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வழங்க. ஓகேங்களா? சரி. 73 தாங்க சார். 1973 தாங்க சார். 73 தான். 1973 ஏப்ரல் 24. ஓகேவா? ஏன்னா அது இந்த வழக்கு தான். இவர் பேர் என்ன? அடிப்படை கட்டமைப்பு மாற்றக்கூடாதுன்னு வந்த தீர்ப்பு அங்கதானே 1973 தானே? அதனாலதான் இதுக்கப்புறம் இந்த கேஸுக்கு அப்புறம் தான் அந்த இதை சொல்லும். அதுல இருந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லும். சரி. முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு இதை சொல்லிடுறாங்க. கரெக்டா? அடுத்து வந்து எல்ஐசி கேஸ் சொல்லுவோம் இல்லையா? எல்ஐசி ஆஃப் இந்தியா வித் கன்சூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் 1995 போடுறாங்க கேஸ். இது என்ன சொல்லணும்னா அதே தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தும். முகப்புரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லும். முகப்புரையின் திருத்தம் இயல்பு பெருபாதி வழக்கு பார்த்தோம். முகப்புரை திருத்த இயலாது சொல்லிட்டு கேசவந்தா வந்து அடிப்படையை மாற்றாம என்ன பண்ணிக்கலாம்? திருத்திக்கலாம். நீதிமன்ற விதி 368 உள்ள முகப்புரையில் உள்ள அடிப்படை கூறுகளை திருத்தம் செய்ய இயலாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது? விதி 368 கீழ் முகப்புரையில் உள்ள அடிப்படை கூறுகளை என்ன பண்ண முடியாது? நான் சொல்றது புரியுதுங்களா? எதை திருத்த முடியாது? சமூக நீதி, அந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாது. அந்த அடிப்படை கட்டமைப்பை மாற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? முகப்புரை இதுவரை ஒரு முறை விட பார்த்தா 76 புதிய வார்த்தைகள் சேர்த்து பார்த்தா சமதர்மம் மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த. இதுல மேல டிரா பண்ணது அப்புறம் ஹிந்தில எழுதுனது அதை ஒரு வாட்டி அப்படியே சொல்லிடுங்களா சார்?
என்ன சொல்றீங்க? அந்த முகவரியோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சது, அதுக்கப்புறம் அது ஹிந்தில எழுதுனது, அது கொஞ்சம் சாரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. இல்ல முகவரி அந்த டிரா பண்ணது, அதுக்கப்புறம் ஹிந்தில இருந்து இங்கிலீஷ்ல மாத்தினது, அது ஏதாவது இருந்தா அப்படியே ஒரு ரீகால் பண்ணிட்டு. ஹிந்தில இருந்து ஓகே 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 பார்க்கலாம். அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு மற்றும் நாடுகளோடு ஒப்பிடும்போது தனித்துவமானது. முக்கியமான திருத்தங்கள் பாருங்க. அரசியலமைப்போட சிறப்பு அம்சங்கள் வந்து முக்கிய மாற்றம் பண்ணோம். ஏழாவது அம்சம் 1956 என்ன பாருங்க, 7வது சட்டத்தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா பாருங்க. இதுலதான் நம்ம என்ன பண்ணோம், நீதிமன்றங்கள், பொதுவான நீதிமன்றங்கள் இருக்கு சார். ஓகே ஓகே 9வது அட்டவணை சேர்த்தணும். தமிழ்நாடு சட்டம் அந்த மாநில திருத்தம், மாநில சட்டம் ஆணையம் சார், மொழிவாரி ஆணையம் அமைச்சு திருத்தணும் ஓகேங்களா. சோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. 42 புது அரசியலமைப்பு தெரியும். 44 சொத்தை தூக்கிட்டு போய் சொத்துரிமை தூக்கிட்டு போய் எங்க வச்சோம்? 12வது பகுதி 300A வச்சுட்டோம். 7வது நீக்கி இருப்பாங்க சார். ஓகே அதான் 1978 ஓகேங்களா. 73 74 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஓகேங்களா. கிராமம் இது வந்து பஞ்சாயத்து நகராட்சி ஓகேங்களா. 97வது சட்டத்தை என்ன பார்த்தோம்? 97 கூட்டுறவு. ஆமா, ஆனா 2097 எப்போதான் 2003 சார். தப்பா இருக்கு. அதான் 43B அதெல்லாம் கூட்டுறவுன்னு வந்தாலே 2011 97 2011. சரி ஓகே. இது சிறப்பம்சம் ஆல்ரெடி பார்த்தோம். எழுதப்பட்ட பல்வேறு மூலம் எழுதப்பட்டது எல்லாமே பார்த்துட்டோம் நம்ம. இதெல்லாம் இதோட சிறப்பம்சங்கள் தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் எல்லாமே சரிங்களா. இதுல புதுசா எதுவும் இல்லை. நம்ம எழுதப்பட்டது இது நோட் பண்ணியா. இந்திய அரசியலமைப்பு 448 பக்கம். இது நமக்கு தெரியாது இல்ல. மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு பார்த்தோம். எத்தனை பக்கம்? 448 வார்த்தை. இது பக்கம் 448 பக்கமும் 1,17,369 வார்த்தை. நோட் பண்ணீங்க. 117 117 369 117 369 நோட் பண்ணீங்க. 117 369 எழுதுறீங்களா? 117 369 448 பக்கம் ஓகேங்களா. பிரேம் நரேஜன் நைட்டா பார்த்தா இத்தாலி பாணி பார்த்துட்டோம் ஓகேங்களா. இந்த காரணம் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டோம். இதெல்லாம் அதுல இருந்து நம்ம எங்க இருந்த இந்த டேட்டெல்லாம் எதுல இருந்துச்சுன்னா அந்த நமக்கு லட்சுமிகாந்த் புக்ல படிச்சாலும் அதே தான் ஓகேங்களா. சோ இப்போ 1949 ஒரு முகப்புரை, அப்புறம் வந்து என்ன பார்த்தோம், ஒரு முகப்புரை அந்த இதுதான் இருந்துச்சு. 2022 ஒரு பகுதி வந்து 22 இருந்துச்சு, அட்டவணை 8 இருந்துச்சு, வார்த்தைகள் விதிகள் 395 இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து கணக்கு வந்து 1 25 12 அட்டவணை, ஆர்டிகல் வந்து 465. அது போயிட்டே இருக்குது, அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அது தேவையில்லை ஓகேவா. ஓகே, இது மட்டும் மாறிக்குது ஞாபகம் வச்சுங்க. புதுசா சேர்க்கப்பட்டவங்க 4ல வந்து 4 பகுதி என்ன சேர்த்தணும்? 24A சேர்த்துட்டோம், 9A சேர்த்தணும், 9B சேர்த்தணும், அப்புறம் 14A சேர்த்தணும். 22ல 1 மைனஸ் ஆச்சு. என்ன அதை சொல்ல போனா ஒரு பகுதி மைனஸ் ஆச்சு. 7 பகுதி 7 நீக்கிட்டோமா? பகுதி 7 வந்து நீக்கமாயிருக்குங்க சார். அதுதான் பகுதி 7 நீக்கிட்டோம். அப்புறம் 4A 9A 9B 14A ஏதாவது சேர்த்துக்கிட்டோம் சரிங்களா. ஓகே, விதி அதே 43B. அது வந்து இது கூட்டுறவு. அது நீங்க சொல்றது கூட்டுறவு சங்கம் 43B. சரிங்க சார். ஓகே 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 சார். இங்க வந்து பகுதி 7 நீக்கிட்டோம் ஓகேங்களா. 43Bன்றது விதி, ஆர்டிகல். நான் சொல்றது பகுதி 4A 4ல ஏன்ற பகுதி, 9ல ஏன்ற பகுதி, 9ல B 14A ஓகேங்களா. சரி வாங்க. ஓகே, பல்வேறு மூலம் ஏற்பட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம ஓகேங்களா. சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், தேவையில்லை, அவ்வளவா தேவையில்லை, பார்க்காத மட்டும் சொல்லிடுறேன். நெகிழா பார்த்துட்டோம். ஓகே, சரி. நீதிமன்றம் வந்து கூட்டாட்சி தத்துவமா இல்ல ஒற்றையாட்சி தத்துவமா? நீதிமன்றம் கூட்டாட்சியா இல்ல ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றமா? ஒற்றையாட்சியா? ஓகே, ஒற்றையாட்சி. எப்படி ஒற்றையாட்சினா, இப்ப உயர் நீதிமன்றம் வந்து மாநிலம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குன்னு வச்சுங்க. அந்த தீர்ப்பை யார் மாத்தி வழங்க முடியும்? யாருக்கு? கடைசி முறையில ஆமா. இப்போ உச்ச நீதிமன்றம் நம்மள கண்ட்ரோல் பண்ணாலதான் இது எல்லாமே ஒருங்கிணைந்த நீதிமன்றம், எங்கேயுமே தனி கிடையாது. அதே சட்டமன்றம் நிர்வாகம் ரெண்டுமே கூட்டாட்சி தத்துவமா இல்ல ஒருங்கிணைந்த நீதிமன்றம்? ஒற்றையாட்சியா? கூட்டாட்சி, அது ரெண்டும் ஓகேவா. ஓகே, மினர்வா மில் வழக்கு 1980 என்ன சொல்லுது? மினர்வா மில் வழக்கு என்ன சொல்லுது? அடிப்படை உரிமைக்கும் ஃபண்டமெண்டல் அரசியல் நெறிமுறை கோட்பாடு ரெண்டுமே ஒரே என்னது ஈக்குவலான ரைட்ஸை தான் பெற்றிருக்கு, ரெண்டுமே ஈக்குவலானது அப்படின்னு சொல்லுவோம்
ஓகேவா. இப்போ பாத்துங்க, இதெல்லாம் பார்த்தோம் பண்டம் அடிப்படை உரிமைகள். அதான் மொத்தம் அன்னைக்கு வந்து 7 இருந்தது, இப்ப எத்தனை இருக்கு? 6 இருக்கா? சொத்துரிமை மட்டும் நீக்கிட்டோம். அடிப்படை கடமைகள் யாரோட கமிட்டி? சொரன் சிங் கமிட்டியால பார்த்தோமா? அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் சொரன் சிங் கமிட்டி 1976. ஆமா ஓகே. மொத்தம் அன்னைக்கு 10 அடிப்படை கடமைகள் கொண்டு வந்தோம். இன்னைக்கு எத்தனை இருக்குன்னா 11 அடிப்படை கடமைகள். ஓகே, அவங்க சொரன் சிங் கமிட்டி எத்தனை கடமைகளை பரிந்துரை செய்யும்? யாராவது சொல்ல போலாம்? 8. வெரி குட். கமிட்டி செய்வாங்க சார். அது இந்திரா காந்தி மேடம் வந்து 2 வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 கொண்டு வருவாங்க சார். அவங்க பரிந்துரை அடிப்படை கடமைகளை மீறும் போது வந்து அதுக்கு எதிராக வந்து வழக்கு தொடுக்கலாம், தண்டிக்கலாம்னு சொல்லிருப்பாங்க சார். அது வந்து பண்ண முடியாதுன்னு இருப்பாங்க சார். ஓகே, அதான் அவங்க கமிட்டில இருந்து 8 தான் நம்ம பரிந்துரைக்கு எடுத்துப்போம். 8 எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா நம்மளா 2 போட்டு மொத்தம் 10. ஓகேவா. ஓகே, அது 2002 86 சட்டத்தின்படி எவ்வளவு ஆச்சுன்னா அந்த 11 சேர்க்கப்பட்டது. ஓகேவா. ஓகே, சரி நெக்ஸ்ட் மதச்சார்பற்ற அர்த்தம் இதெல்லாம் பார்த்துட்டோம். செக்குலர்ன்ற வார்த்தை எங்க தட்டோம்? செக்குலர் அப்படின்ற வார்த்தை லத்தீன் வார்த்தையா? வயது வந்தோர் வாக்குரிமை பார்த்துட்டோம். 1988ல எத்தனாவது சட்டம் திட்டம்? 1961 சட்ட திட்டம் வந்து 18 இருந்து 18 மாத்தோம். அது எப்ப நடைமுறைக்கு வரும்னா 1989 நடைமுறைக்கு வரும். ஓகே, குடியுரிமை சிட்டிசன் வார்த்தை எங்க எடுத்திருப்போம்? சிட்டிசன் அதுவும் என்ன வார்த்தை? லத்தீன் சொல்லி சிட்டிசன்னா ரோம் நகரத்தில் வசிப்பவங்க சொல்லி எடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே, அவசர கால ஏற்பாடு பார்த்துட்டோம். 352 356 365 என்ன சொன்னேன்? 356 365 ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. 356 வந்து அதை என்னவா நம்ம அழைப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசு ஆட்சி, ஜனாதிபதி ஆட்சின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தாத போது, இல்ல ஒரு அரசியலமைப்பு செயலிழந்த போது ஒரு மாநிலத்துல, அததான் வந்து 356 சொல்லுவோம். ஆனா 365 மத்திய அரசு போடுற சட்டங்களையும் இல்ல மத்திய அரசோட ரூல்ஸையும் மீறினா, ஓகேங்களா, மீறக்கூடிய நிலைமைக்கு பேர் தானே அது 365. ஓகேவா. ஓகே ஓகே அப்போ நான் கேட்கிற கேள்வி நல்லா புரியுங்க. இப்போ தேசிய நெருக்கடி நிலை சமயத்துல ஓகேங்களா 352 to 366 தானே சொல்லுது. இந்த சமயத்துல ஓகேங்களா இந்தியா கூட்டாட்சியின்படி செயல்படுமா இல்ல ஒற்றையாட்சியின் கீழ் செயல்படுமா? யாராவது சொல்லுங்க. ஒற்றையாட்சி தாங்க சார். ஒற்றையாட்சி தானே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. சோ இதெல்லாம் வந்து ஒற்றையாட்சி தன்மைகள். ஓகேங்களா. இது அப்புறம் அந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இதெல்லாமே ஒற்றையாட்சி தன்மைகள். அதே மாதிரி குடியுரிமை என்ன? அது ஒற்றையாட்சியா இரட்டை கூட்டாட்சியா? குடியுரிமை தாங்க சார். ஓகே சரி போலாமா. ஓகே, 3 அடுக்கு அரசு அது பார்த்தா 1992 74 சட்டம் தான் 3 அடுக்கு அரசு. 9வது அட்டவணை 11வது அட்டவணையில சேர்த்தணும். 9வது பகுதி 11வது அட்டவணையில அதெல்லாம் பார்த்தோம். 92 74வது சட்டம் அது 9A பகுதி 12வது அட்டவணை. ஓகேவா. இது எத்தனை அதிகாரம்? 29 சார். நகரத்துக்கு 18 சார். 29 அதிகாரத்தை சொல்லக்கூடிய ஆர்டிகல் 243ல அதாவது 29 அதிகாரம் சொல்லக்கூடியதுன்னா 243 அது வந்து இது 243ல என்ன பார்த்தோம்? W. ஓகே 243ல W. ஓகேவா. நோட் பண்ணிச்சு 243ல W. சரிங்களா. சரி நெக்ஸ்ட் கூட்டுறவு சங்கங்கள் பார்த்தோமா? 2011 97 சட்டத்தப்படி வந்துச்சு. முக்கிய மூன்று மாற்ற விதி 19 சி என்ன பார்த்தோம்? கூட்டுறவு சங்கம் அமைத்துக் கொள்ளும் உரிமை பார்த்தோமா? 43ல பி கூட்டு. இது எல்லாமே 2011 எங்கெல்லாம் கூட்டுறவுன்ற வார்த்தை வருதோ அதெல்லாம் எப்ப சேர்க்கப்பட்டது? 2011 97. அது வந்து 3 இடத்துல தான். ஒண்ணு வந்து விதி 19C, இன்னொன்னு 43B என்ன சொல்லுவாங்க? கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்கான புதிய வழிகாட்டுதல். அது வந்து கவர்மெண்ட் போடணும்னு சொல்லி இதுல வருது. அது ஒண்ணு. அப்புறம் 243 ZH to ZT வரை நம்ம ஒரு இதையே சேர்த்துட்டோம். எது 243 ZH to ZT எதை சொல்லும்? சொல்லுங்க. புரியல. கேக்குதா? 9ல B. பகுதி 9ல B. சங்கங்கள் 9ல B பகுதி சார். ஆமா, அதுலதான் கூட்டுறவு சங்கங்களை பத்தி சொல்லும். ஓகேங்களா. ஓகே 243 ZH to ஓகேங்களா 243 ZT. இது அரசியலமைப்பில் கூட்டுறவு சங்கங்கள் புதிய பகுதியை சேர்த்தது. கூட்டுறவு சங்கங்கள் ஒரு பகுதியை சேர்த்துடணும். ஓகேவா. நோட் பண்ணி வச்சுங்க. 9ல B. ஓகேவா. 9 பஞ்சாயத்துப்பா. 9 வந்து பஞ்சாயத்து பத்தி சொல்லுது. 9ல A வந்து நகராட்சியை பத்தி சொல்லும். 9ல B தான் நம்ம வந்து 2011 97 சட்டத்தின் மூலமா சேர்த்து 243 ZH இருந்து 243 ZT வரைக்கும் ஓகேங்களா. ZT வரையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா கூட்டுறவு சங்கம் சொல்றோம். ZH அது நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா. போல மன்னிச்சு அரசியலமைப்பின் மீதான விமர்சனம் ஆல்ரெடி நிறைய பாக்குறோம். இது வந்து பாரோடு கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டோம்.
பார்த்தோமா, இது கடன் வாங்கப்பட்டது. இது 1935 கார்பன் நகல் பார்த்தோமா. இந்திய தன்மையற்றது, இந்தியாவுக்கு எதிரானது, இந்திய தன்மைக்கு எதிரானது. யானை அளவு பெருசு யார் வரணும்? யானை அளவு பெருசுனாலே ஒருத்தர் வருவாரு. யானை அளவு பெருசு நேற்று கிளாஸ் எழுதி வச்சிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம். கண்டிப்பா பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டா. யானை அளவு பருமனானது அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. சரி பார்த்துட்டு சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ஓகே. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் தான் யாரு? ஏவி டைசி. வழக்குகளின் சொர்க்கம் ஐவர் இல்ல சார், வழக்குகளின் சொர்க்கம் தான் சார் ஏவி டைசி. வழக்குகளின் வழக்கறிஞர்களின் சொர்க்கம் சொர்க்கம் தாங்க தான் சார். வந்து ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்குகளின் சொர்க்கம் தான் ஏவி டைசி. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் ஐவர் ஜென்னிங்ஸ். சொல்லட்டுமா? அப்போ வழக்குகளின் சொர்க்கம் வந்து ஏவி டைசி. கரெக்டா? ஓகே. வழக்கறிஞர்கள் வந்து ஐவர் ஜென்னிங்ஸ். ஓகே ஓகே சார் மாத்திக்கிட்டோம். ஓகே மாத்திங்க. ஓகே. வழக்கறிஞர்கள்னா ஐவர் ஜென்னிங்ஸ். வழக்கறிஞர் ஐவர். வழக்குகளின் சொர்க்கம்னா ஏவி டைசி. ஓகேங்களா? இதை யாராவது பாருங்க. யானை பருமனானது அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். இது நடத்தும்போது லட்சுமி விழுச்சு. என்ன பேரு? கௌமத்தா? HV காமத். கரெக்ட். HV காமத். நோட் பண்ணி எழுதிங்க. யானை அளவு பெரிதுன்னு சொன்னது HV காமத். ஓகே. அடிப்படை கடமை பற்றி எந்த பதில் கொடுக்கணும்? பகுதி 4 கரெக்டா. அடிப்படை கடமைகளை பத்தி இந்திய மக்களாகிய நாங்கள் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம சமயச்சார்பற்ற மதச்சார்பற்ற சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். ஓகே. முகவரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுது. கரெக்டா? முகவரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் யாரு? மக்கள் தான். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துது. கரெக்டா இல்லையா? ஆமா. ஆனா இது வந்து இறையாண்மை கொண்ட சமதர்ம. கரெக்ட் தான். 2 கூட்டமே ரைட்டு தான். சரிங்களா? நெக்ஸ்ட், அரசியல் சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுதா? கரெக்டா? ஆமா. முன்னுரை தான் முகப்புரைன்னு சொல்றோம். இது இந்தியாவை இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை குடியரசு. ரைட்டு. ஓகே. 2 விளக்குது. வாக்களிக்கும் வயது 21 பண்ணிட்டு பார்த்தா என்ன பார்த்தோம்? 61வது சட்ட திருத்தம் சார். 1988. நடைமுறை 89. இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே அல்ல. யார் சொன்னது? KP முகர்ஜி. நோட் பண்ணுங்க. எழுதுங்க. இதை எழுதிங்க. நமக்கு தெரியாத பாயிண்டா? அப்ப எழுதிக்கணும். ஏன்னா கிடைக்காது. மீண்டும் நீங்க நிறைய கேள்வி எங்க படிச்சாலும் எங்க படிக்கணும் தெரியாது. எழுதி வச்சீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியா முழுமையான கூட்டாட்சி அமைப்பே இல்ல. இந்தியா இஸ் நாட் ஏ ஃபெடரேஷன் அட் ஆல். ஏன்னா சொல்லிட்டேன்ல. ஏன்னா தேசிய நெருக்கடியில கூட்டாட்சியா செயல்படுமா ஒற்றையாட்சியா செயல்படுமா? ஒற்றையாட்சியா தான் செயல்படும். அப்போ இந்தியா முழுமையான கூட்டாட்சி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க KP முகர்ஜி. அதே அரை கூட்டாட்சி குவாசி இது போதுமா? அரை கூட்டாட்சி KCVR பார்த்தோம் இல்லையா? நோட் பண்ணி வச்சுங்க. கூட்டுறவு கூட்டாட்சினா கூட்டுறவு கூட்டாட்சி வந்து இவரு கிரான்வின் ஆஸ்டின். ஓகே. இது முழுமையான கூட்டாட்சி அமைப்பு அல்லன்னு சொல்லி KP முகர்ஜி. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட், அரசு நெறிமுறை இருக்கும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம். பார்த்தோமா? அப்படிதான் சொல்லுவார் BR அம்பேத்கர். அரசியலமைப்பின் முதுமையான அரசு நெறிமுறை இருக்கும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுதா? ஆமா. நாட்டிற்கான வழிகாட்டி தான் இது. மக்கள் நல அரசு பயன்படுத்தும். சரி. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் 44 வந்துச்சு. அப்ப சொத்துரிமை கீழ்கண்டவற்றில் இந்திய சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுது. எப்படி அடிப்படை உரிமைகள்? இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் மகா சாசனம் சொல்லுமா? ஆமா தானே? அடிப்படை உரிமை சொல்லுவோம். அரசியலமைப்பின் மனசாட்சி சொல்லுவோமா? இத அரசியலமைப்பின் ஆன்மா அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகளின் மசோதாவின் அது ஆர்டிகல் 32 சொல்லுவாங்க. சரி பாக்கலாம். ஆமா இருங்க. அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்துவாக்கம். ஆமா. அமெரிக்க அரசியலமைப்புல தான் அடிப்படை உரிமைகள் கிடைச்சிச்சு. அதனால தான் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டா? அப்போ 1-4 கரெக்டா இருக்கணும். 1 இப்ப நான் சொல்றதுல ஆன்சர் வந்து எனக்கு தெரியல. சரி இது ஒரு டவுட்டாவே இருக்குன்னா 1 கரெக்டா? 1 கரெக்டா? அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகமா? கரெக்டா? அங்கதானே எடுத்துட்டோம். பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 1-2 மட்டும் விட்டுட்டாங்க. 1-4 வரல. 2வது 2-3 மட்டும் 4 வரல. 1-3-4 வரல. அப்ப எது வரும்? 1-2-3-4 போடலாமா? இருக்கா? 1-2-3-4 தான் ஆன்சர். அப்போ அரசியலமைப்பின் மனசாட்சி எது? இது அந்த ஆர்டிகல் 32 சொல்றதையா? மனசாட்சி மற்றும் ஆன்மா. ஓகே. இதே மற்றும் ஆன்மா. சரி. மனசாட்சி ஆன்மா. நோட் பண்ணி வச்சுங்க. சொல்லுங்க. ஓகே. யாரும் மைக் எந்த பண்ணிருக்கீங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் சவுண்ட் கொடுங்க. கண்ணன் TNPS பேரு
பாருங்க கொஞ்சம் குறைச்சுங்க. ஓகே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8ஆம் அம்சமும் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் மனப்பாங்கு வந்துச்சு. அறிவியல் மனப்பாங்கு வந்தாலே அது என்னது? ஆர்டிகல் என்ன சொல்ல போலாம்? மனப்பாங்கு மனிதநேயம் ஆய்ந்தறியும் வேட்கை சீர்திருத்தமானவற்றை எடுத்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடிப்படை கடமைகளா? வெரி குட். அறிவியல் மனப்பாங்குன்னு வந்தது, மனிதநேயம் வந்தாலும் என்ன போட்டோம்? இதுக்கு ஒரு ஷார்ட் வேணா, மனிதநேயம் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? மனிதநேயம் ஹியூமன் சொல்லுமா? ஹியூமனிசம். ஹியூமன் மனிதநேயம்னா எச்சு, அதை போட்டுருங்க. அறிவியல் மனப்பான்மை மனிதநேயனாலே எட்டு வந்துடணும். சரிங்களா? இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குகிறது. ஓகே. ஏன்னா 1961 நேரு எழுதினார். ஓகே. இதுல கேட்கறாங்க, நோட் பண்ணுங்க. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, அனைத்து மதங்களையும் சமமாக மதிக்கிறது மற்றும் அவர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்குறது நேரு 1961 கூறியிருக்காரு. அதை நோட் பண்ணிக்கங்க வருஷத்தை. ஓகேவா? அதை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த ராதாகிருஷ்ணன், அப்போ அவர் தான் இருப்பாரு. ராதாகிருஷ்ணன் மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவியின் யதார்த்தத்தையோ அல்லது வாழ்க்கைக்கு மதங்களின் பொருத்தத்தையோ நிராகரிக்கிறோம். மக்களாகிய நாம் கண்ணுக்கு தெரியாத ஆவி, அந்த ஆவியோ யதார்த்தையோ நம்ம என்ன பண்றோம்? நிராகரிக்கிறோம் அல்லது மதத்தை உயர்த்துறோம், இல்ல சாமின்னு கும்பிடுறோம் என்று அர்த்தமல்ல மதச்சார்பின்மையை ஒரு நேர்மையான மதமாக மாறுகிறது. அப்போ மதச்சார்பின்மையை தான் இங்க என்ன நம்ம ஒரு மதமாக ஏற்றுக்கணும். அரசு தெய்வீக உரிமையில ஏற்றுக்கொள்வது என்று அர்த்தம் இல்லை. மதச்சார்பு, புரியுதுங்களா? மதச்சார்பற்றா என்னன்னு விளக்குறாங்க. அவ்வளவுதான் இவர் சொன்னது. ஓகேங்களா? பின்வரும் இது சிறப்பாக பத்தியில் குறிப்பிட்டு எதை சொல்றாங்க? இது இந்தியா மதச்சார்பின்மை என்பது ஒரு மதச்சார்பற்ற அல்லது மதத்திற்கு எதிரானதா? அப்படி அர்த்தம்? மதத்துக்கு எதிரானதா? இல்லைங்க சார். எந்த மதத்தையுமே மதச்சார்பின்மை மதவாதத்துடன் முழுமையாக ஒத்துப்போதா? கிடையாது. இந்தியா மதச்சார்பின்மை பொதுவெளியில் மதத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவில்லை. இது வரலாம். இந்தியா மதச்சார்பு என்பது ஒவ்வொரு மதத்தையும் சமமாக கருத வேண்டிய அவசியம் இல்லைன்றது தப்பு. எல்லா மதத்தையும் எப்படி கருதணும்? சமமா தான் கருதணும். ஆன்சர் வந்து சி வரலாம். சரிங்களா? சி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எங்க பார்த்தோம்? எந்த ஆட்சி? புரிச்சா? சுதந்திரம், சகோதரம், சமத்துவம் 1889 ஓகே. ஜவஹர்லால் இந்திய அரசமைப்பு முகவரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கணும். ஜவஹர்லால் நேரு இவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை. இவர் சொன்னார் அடையாள அட்டைன்ட்டு பால்கிவாலா. அப்ப தப்பா பசுட்டு தப்பு. பால்கிவாலா வரணும். இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துதா? ஆமா, அதிகாரத்தை வெளிப்படுத்துது. இந்திய நாட்டின் தன்மை வெளிப்படுத்துது. ரைட். இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்து. எல்லாமே ரைட்டு. ஓகேங்களா? 10 கூட்டம் மட்டும் தவறப்போ ரைட், தப்பு. எது தவறானதை கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தப்பு. நெக்ஸ்ட், இந்தியாவில் காணப்படும் அடிப்படை உரிமைகள் முழுமையானவையா? யாராவது சொல்லுங்க சார். தேசிய பிரகடனம் நடத்தும் போது வந்து நிறுத்தி வச்சிருவாங்கல்ல சார்? ஆமா. ஓகே. கீழ்காணும் வாக்கியங்களை நிறுத்தி வச்சிருவாங்க. சரத்து 358 சார். ஓகே. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. ஓகேவா? ஏன்னா தேசிய நெருக்கடியில இது பண்ணிடுறாங்க. ஆர்டிகல் 358 தான் சொல்லுது. ஓகேவா? ஓகே. அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடியவா? ஆமா, அடிப்படை உரிமைகள் நடைமுறைப்படுத்தக்கூடிய. அப்ப 2 மட்டும் தான் ரைட்டு. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கூட்டம் தவறு. ஏன்னா அதே அமெரிக்காவில இந்திய அடிப்படை உரிமைகள் முழுமையானவா? அமெரிக்காவில முழுமையானவை. ஓகேவா? ஆனா இங்க முழுமையானவை அல்ல. சரியா? நெக்ஸ்ட் போலாமா? பொது தேர்தல் வாக்களிக்கும் 61வது சட்ட திருத்தம் 1988. ஓகே. நெக்ஸ்ட், இது முகப்புரை சொல்ல போலாம். எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் நாமளே சொல்லலாம். இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு. ஓகே. 5 ஓகே போட்டலாம். ஈஸியா போட்டுருவோம். நெக்ஸ்ட், அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகள் பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கும். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கை நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தலாகும். நேரடி ஆதாரம் அங்கிருந்து அர்த்தம்? இது எங்கிருந்து அர்த்தம்? அரசின் நெறிமுறைய தவறு. 1937 ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகளை நீதிமன்றத்தில் நியாயப்பட்டது. 1937 ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழி ஏதோ தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க போலாம். The Irish Constitution of 1937 inspired to make directive principle as a non-enforceable entity. அதானே நம்ம 1900 ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் எப்போ வந்துச்சு? ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன் 1937. ஓகேவா? அதுல இருந்து தான் நம்ம எதை எடுத்துக்கிட்டோம்? டைரக்டிவ் பிரின்சிபலை எடுத்துக்கிட்டோம். இது வந்து கோட்பாடுகள். ஆமா, இத வந்து கோர்ட்டால நடைமுறைப்படுத்த முடியுமா? நீதிமன்றத்தால முடியாது. அறிவுரை மட்டும்தான் சார். முடியாது. அப்ப அதுதான். அப்ப 2வது கூட்டு ரைட். அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம ஐரிஷ் அந்த வருஷம் ஞாபகம் வச்சுங்க. எந்த ஐரிஷோட ஆக்ட் எப்போ? ஐரிஷோட அயர்லாந்து அரசியலமைப்பு 1937 நம்ம எடுத்துட்டோம். ஓகே. புதுசா ஒரு டேட்டா தெரிஞ்சிட்டோம். அவ்வளவுதான். அடிப்படை கடமைகளை பற்றி கீழ் பண்ண அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்திய சரண் சிங் குழு பரிந்துரைத்தது. ஓகே. இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டின் அர்த்தமா? ரைட். இது 10
ஓகே 10 தான் அரசியல் சாசனம் வந்து 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த சமஸ்டின் குழு பரிந்துரைச்சு. ஓகே. இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் சோவியத் ரஷ்யா. ஓகே. அடிப்படை கடமை 42வது திருத்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தியது. ஆமா. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றனவா? சட்டத்தால் செயல்படுத்த இல்ல முடியாது. சார். ஆனா இங்க என்ன பண்ணா சரன்சிங் கமிட்டி சகஸ் டு தி இன்கார்பரேஷன் ஆஃப் 10 ஃபண்டமெண்டல்ஸ் இதுதான் ஆன்சரா கொடுத்துருக்காங்க. மேபி இது தப்புன்னு நினைக்கிறேன். தே ஆர் என்போர்சபிள் பை லான்றதான் தப்பு. ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளவுதான். ஓகேவா. சோ எதுனா முகப்புரை முகப்புரை எது முடிச்சிட்டோம். ஓகேவா, முகப்புரை முடிச்சாச்சு. அரசியலமைப்பின் சிறப்பம்சம் முடிச்சு. சரிங்களா? ஓகேவா. ஓகே சார், அடுத்து இது பண்ணிடலாமா? அப்படியே இருக்கீங்களா ஒரு நிமிஷம். ஓகேங்க சார். அடுத்து வந்து என்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து யூனியன். ஓகேங்களா, ஒன்றியமும் அதன் ஆட்சி பத்தி. அதானே அடுத்தது? அதானே அரசியலமைப்பு? அதானே பாட்டு பார்ட் ஒன்னு என்ன யாராவது சொல்லுங்களா? ஆமா சார். நான் உங்களை கேக்குறேன், அடுத்த பார்ட் என்ன? இந்திய அரசியலமைப்பு பின்னணி வரலாறு பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் அரசியலமைப்பு நிர்ணய சபை பார்த்துட்டோம், உருவாக்கம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப இந்திய அரசியலமைப்பு தொடங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் பேஜ் முகப்புரை. அடுத்த பேஜ் என்ன இருக்கும்னு கேக்குறவங்கள. யூனியன் அண்ட் டெரிட்டரி சார். யூனியன் பிரதேசம். அப்படியே இருக்கீங்களே. கேட்டா நான் கோவப்படுறேன்றீங்க.